கோலிவுட்ல ஏஐ மூலமா விவேக் நெடுமுடி வேணும் அப்படின்னு சில நடிகர்களை இந்தியன் 2 படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு நிலையில அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டுட்டு வர முயற்சியில கோட் படத்துல வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு முக்கியமான பரிசோதனை செஞ்சு அதுல ஜெயிச்சும் காமிச்சிருக்காராம். நடிகர் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சா ஏலியன் படமே தாராளமா எடுக்கலாம் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்கனவே ஒரு பழைய பேட்டியில சொல்லியிருந்தாரு. மாநாடு படத்தை பார்த்துட்டு வெங்கட் பிரபுக்கு இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லு நாம பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அவர்களே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. விஜய் படத்தினோட சான்ஸ் கிடைச்சதுமே அந்த படத்துக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு டைட்டில் வச்சு அந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் அப்படின்னு ரசிகர்களுடைய ஃபேவரட் நடிகர்களை களமிறக்கினது வர ஏகப்பட்ட சம்பவங்களை சத்தமே இல்லாமல் செஞ்சார் வெங்கட் பிரபு. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகக்கூடிய இந்த கோட் திரைப்படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பிரசாந்த், பிரபுதேவா அப்படின்னு 90s கிட்ஸுடைய ஃபேவரட்டான லெஜெண்டுகளை விஜயோட ஒரே ஃப்ரேமில் ஆட வச்சு மாஸ் காட்டினார் வெங்கட் பிரபு. யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான பாடல்கள் மீது சில விமர்சனங்கள் வந்தாலும் ட்ரெய்லரில் வந்திருக்கக்கூடிய பிஜிஎம்மை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காராம். அதான் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விஜயகாந்த் அவர்களை திரும்பவும் இந்த படத்தில் கொண்டுட்டு வந்திருக்காரு. செந்தூரபாண்டி திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களோட விஜய் அவர்கள் சேர்ந்து நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட விஜயகாந்தும் எஸ்ஏசி அவர்களும் ஒரு 17 படங்களில் சேர்ந்தே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வரக்கூடிய அந்த ஏஐ போர்ஷனை கோட் படத்தினுடைய ட்ரெய்லரில் அவங்க ரிவீல் பண்ணாமல் ஒரு ஈஸ்டர் எக்காக வச்சு ஒரு ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் இதை பற்றி சொல்லும்போது வெங்கட் பிரபு இதை பற்றி என்கிட்ட பேசினப்ப விஜய் மற்றும் வெங்கட் பிரபுக்கு என்னால் நோ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் இடத்துல இருந்து தான் இதுக்கு நான் பதில் சொல்ல வேணும். சின்ன வயசுலேருந்தே விஜய் மீது விஜயகாந்துக்கு ரொம்பவே பாசம் அதிகம். அவர் இருந்திருந்தா நிச்சயம் இதுக்கு தடை சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன பிரேமலதா இப்போ செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பின கேள்விகளுக்கு விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னும் கேப்டனை கோட் படத்தில் பயன்படுத்த அனுமதி அளித்ததுக்காக நன்றி தெரிவிக்கவே தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இயக்குனர் வெங்கட் பிரபுவோட விஜய் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வரக்கூடிய இடம் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். சினிமாவில் நீதான் எனக்கு வழிகாட்டி அண்ணா அப்படின்னு சண்முக பாண்டியன் விஜய்கிட்ட சொன்னபோது அரசியலில் விஜய் பிரபாகர் தான் எனக்கு சீனியர் அப்படின்னும் பத்திரிகையாளர்களை அவர் கையாளும் விதமும் அருமையாக உள்ளது அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோட் திரைப்படத்தில் எப்படி வரப்போறாரு, எந்த மாதிரியான ஸ்க்ரீனில் அவர் பிரம்மாண்டமாக வரப்போறாரு அப்படிங்கிறத ரசிகர்கள் இப்போவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.